வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் முறை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற டெய்லியும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காம்பவுண்டு மேலே வச்சிருக்கிற தொட்டியில் வச்சிருக்கிற செடியெல்லாம் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்ததுங்க புதினாங்க. புதினாவும் நல்லா வந்திருக்குங்க. இது வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. அதுவுமே நல்லா வந்திருக்குங்க. அதுக்குள்ளாரையே கோழிக்கொண்ட பூ, அப்புறம் ஒரு பாவை விதை போன வருஷம் போட்டு ஏதோ ஒரு விதை அதில் விழுந்திருக்கும் போல இருக்குங்க. அதுவும் முளைச்சி அதுலயே அப்படியே ஏறி அதுவும் வந்து அது கூட 4 பாவக்காய் காய்ச்சிருச்சுங்க. அது வெள்ளை பாவக்காங்க, நாட்டு பாவக்காய். அது நல்லா டேஸ்டா நல்லா இருக்குங்க. சரி, அது இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டுங்க. மணி பிளான்ட் செடியும் அதே மாதிரி அது மேலேயே இருக்குங்க. அது எப்போல இருந்து இருக்கு மணி பிளான்ட்டு. அப்புறம் அந்த சங்குப்பூ செடிங்க. அப்புறம் அந்த அந்த ஒரு பூ பேர் எனக்கு தெரியலைங்க. வாழை இலையிலேயே சிகப்பு கலராக பூ வந்துட்டு இருக்கு. ஆனால் அழகா இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேங்க. அதோட பேர் என்னன்னு தெரியலைங்க. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்றுங்க, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகலான்னு நினைக்கிறேன்னா, எல்லாருமே நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தாலாம் முடியாதுங்க. ஏதோ ஒரு தொட்டிலையாவது சின்னதாக ஒரு செடி வச்சு நீங்கள் வளர்த்தி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுங்க. அப்போ நாமளே ஒவ்வொன்றா வளர்த்தலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் உங்களுக்கே வந்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாலெல்லாம் போயிட்டு கூட சந்தையில் நிறைய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இப்போ இந்த 2 வாரமாகவே நான் சந்தைக்கு அவ்வளோக்கு போவேங்க. போனாலும் அதிகமாக நான் கேரட்டு, பீட்ரூட் இது மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேங்க. மீதி பீக்கங்காய் இதெல்லாம் பார்த்தா இங்கேயே இருக்குங்க. பாவக்காய், மிளகு தக்காளி கீரை, சிறுகீரை எல்லாமே இருக்குங்க. அதனால் அதிகமாக எனக்கு கடையில் போய் காய்கறி வாங்கணுங்கிற தேவை இல்லைங்க. அதனால் நீங்களுமே இந்த மாதிரி ஒரு செடி வச்சிங்களாவே அதுக்கப்புறம் உங்களுக்கே தோணுங்க. இப்போ நிறையா வீட்டுக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நிறையா பிளேஸ் இருக்குங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு செடி எதுவுமே இல்லைங்க. சும்மா வெறுமனாவே இருக்காங்க. அப்படி இருக்கிறத விட சும்மா ஏதோ ஒரு செடி போட்டு விட்டாவே போதுங்க. இங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த காட்டுல போடுற அந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் அதுக்கெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்து அடிச்சே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாவே நம்மளால சாப்பிடவே முடியலைங்க. அதுவே நமக்கு ஒரு இதாகி போயிடுது. நிறைய இப்பெல்லாம் நோய் வருது அப்படின்னாவே இதுதான். ஒரு நாளைக்கு தண்ணியில் உரம் போட்டு விட்றாங்க, ஒரு நாளைக்கு மேலே பூச்சி வருதுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அவங்கள சொல்லியும் அப்படி இல்லைங்க. இப்போல்லாம் அப்படியே பழகிட்டாங்க. அவங்க அடிக்காட்டினாலும் செடிகளுக்கெல்லாம் நோய் வந்துடுது. அப்புறம் விவசாயிங்க அவங்க அதே மாதிரி பழகிட்டாங்க இல்லைங்களா? அதனால நம்ம அவங்கள சொல்றதுல ஒரு இதுவும் இல்லைங்க. ஆனால் நம்மளால இப்படி இட வசதி இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 செடி போட்டுக்கிட்டா கூட போதுங்க நமக்கு. நம்மளோட வீட்டு தேவைக்கு போட்டுக்கிட்டோமாவே போதுங்க அதுவே. அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நீங்களும் அந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்க. இது பாருங்க, திராட்சை செடி அது கூட நல்லா பூ வச்சிருச்சுங்க. இந்த செடி வச்சு ஒரு 2-3 வருஷம் இருக்குங்க. 2-3 டைம் இதோட காய் வந்துருச்சுங்க. கொஞ்சம் புளிப்பாக தாங்க இருக்கும், இருந்தாலும் டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. ஜூஸ் போட்டு குடிச்சிருவோங்க. அதே மாதிரி ஒரு வெள்ளரி செடி போன ஒரு வீடியோவில் காமிச்சிருப்போம் பாருங்க. அதுவுமே கொஞ்சம் இப்போ நல்லா வந்திருக்குங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே வீட்டுக்கிட்ட நல்லா இருக்குங்க. கொஞ்ச நேரம் போய் இந்த செடிக்கடி உட்காந்து அதில் இருக்கிற களையெல்லாம் எடுத்து விட்டு அதெல்லாம் வெட்டி விட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தமாவே ரிலாக்ஸாக நல்லா இருக்குங்க. நீங்களுமே இப்படி ஏதோ ஒரு செடி போட்டு வளர்த்தி பாருங்க. ஏன்னாங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலேயே ஒரு அக்கா வந்து இந்த மாதிரி பையனும் வெளியில் வேலைக்கு போயிட்டாங்கன்னு, அண்ணனும் வெளியில் போயிட்டாங்களா, சாயந்தரம் வரைக்கும் நான் ஒண்டி தான் இருக்கேன், ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிக்கா, ஏற்கனவே அவங்களது ஒரு நாய் இருந்து இறந்துருச்சுங்களா, அப்புறம் நாய் ஒன்று வாங்கி வளர்த்துங்கக்கா, அதனால் அதுக்கிட்ட பேச பண்ண இருந்தீங்களா, அது ஒரு
மனுஷர் மாதிரி அது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாய் வாங்கி வளர்த்துனாங்க. நாய் வாங்கி அது கேட்டில் வச்சு கட்டி வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. அது தப்பெல்லாம் சொல்லலைங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும். நான் என்ன நினச்சி சொன்னேன்னா, நாய்க்கிட்ட பேச பண்ண இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நாய் பார்த்திங்களா, நாங்கள் நாய்க்கிட்ட அதையும் ஒரு மனுஷனாக மதித்து பேசுவோம், எல்லாம் சொல்லுவோம் அதுக்கிட்ட. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொன்றும் செடியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதை நம்ம ஒரு அக்கறையோட அது வளர்த்துக்குள்ள அது நமக்கு நல்ல பலன் தருங்க. செடின்னு இல்லைங்க, எல்லா இதுவுமே அது அப்படிதான். அது நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க. செடி வளர்த்துனாவே மனசுக்கு நல்ல ரிலாக்ஸ் கொடுக்குங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. இது பாருங்கள், சுண்டை செடி. சுண்டை செடி கூட நம்ம விட்டுட்ருக்குங்க. ஒரே செடி தாங்க இருக்குது, ஆனால் அதிகமாக காய் காய்க்காதுங்க, கொஞ்சமாக காய்க்குங்க. ஏதோ ஒரு குழம்பு வைக்க 2 குழம்பு வைக்க வருங்க. பாருங்கள், மிளகு தக்காளி கீரை. இது பக்கத்துலேயே கத்திரி செடிங்க. காய் அதிகமாக இல்லைங்க, ஆனால் 1 2 இருக்குங்க. ஆனால் என்ன கொஞ்சம் நோய் தாக்க மாதிரி வந்துருச்சுங்க. அது இதுக்கப்புறம் தான் அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுங்க பார்த்துட்டு. இந்த மாதிரி செடி வச்சோம் அப்படின்னா நோய் வருங்க. இப்போ மனுஷன்னு இருந்தால் நோய் வரதானே செய்யுங்க. அது மாதிரி செடிக்கும் அந்த மாதிரி தாங்க வரதான் செய்யும். அதுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது சரியாயிருங்க. நமக்கு அதுக்கு உண்டான பலன் கொடுக்குங்க நமக்கு. இது பாருங்க, அந்த திராட்சை செடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க. இப்போதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல தாங்க அது நல்லா துளிர் விட்டு நல்லா வருங்க. அதுக்கு முன்ன பார்த்தா சும்மா கொடியாக தாங்க ஓடிட்டு இருக்கும், பெருசாக இதெல்லாம் வராதுங்க. ஆனால் அந்த ஆகஸ்ட் மாதத்துல இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா துளுத்து வந்து நல்லா நிறையாவே காய் கொடுக்குங்க. திராட்சை பறிக்கக்குள்ள நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க. இந்த வீடியோ என்னதுன்னாங்க, இது இந்த நேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்களா தெரியுங்க. இந்த கோழி வாங்கிட்டு வந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு சரி அதுக்கு மழை வந்ததுன்னா நனையாத இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதே அங்கே தான் அம்மா வீட்டில் போய் அட்டை கொஞ்சம் இருந்ததுங்களா, பழைய அட்டை. சரி போய் எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரன் அவர் வந்தாருங்களா, சரின்னு எடுத்துக்கிட்டு வந்து ஒரு வீட்டுக்காரர் ஒரு 2 நாள் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னாருங்களா, சரி இந்த வேலையை செஞ்சு விட்டுறலாம் அவர் இருக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிங்க அது போய் எடுத்துக்கிட்டு வந்தேங்க. அதை எடுத்துக்கிட்டு வந்து இறக்கி வச்சுட்டு அவர் அந்த ஆட்டோக்காரனும் இப்படியெல்லாம் பண்ணுங்க கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரரும் அவரும் பேசிகிட்டு இருந்தாருங்க. சரி அந்த அட்டையை எடுத்துகிட்டு வந்து நம்ம கோழி கூண்டுக்குள்ளார போய் அட்டையை எடுத்து வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு போனாங்க. நம்ம கருவா பையன் இருக்கான் பாருங்க, நாங்கள் ஒரு பக்கம் குழி பறித்தோம் அப்படின்னா அவன் ஒரு பக்கம் குழி பறிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் எந்த இடத்த நிற்கிறோமோ அவனும் அதே இடத்த வந்தே நிற்கிறாங்க. இந்த கோழி வந்ததுலேருந்து இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, நம்மளை விட்டுட்டு இனிமேல் இந்த கோழி கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுவாங்க போல இருக்கு, நம்மளை கண்டுக்க மாட்டாங்களாட்டுங்குது அப்படின்னு நினச்சிட்டு அவன் இந்த கோழியும் விட மாட்டேங்கிறாங்க, அவன் எங்களை விட்டும் போக மாட்டேங்கிறான், எங்களையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறான். இதே மாதிரி தாங்க வந்து அவன் பாட்டுக்கு நாங்கள் ஒரு பக்கம் குழி பறிச்சோமா அவன் வந்து ஒரு பக்கம் உட்காந்துக்கிறாங்க. இவனை பார்த்துட்டு அந்த கோழின்னா அது பயந்துக்குதுங்க பாவம். அது போய் ஒவ்வொரு பக்கம் ஒண்டிக்குதுங்க, தென்னை மரத்துக்கடிக்கு போய் அது சந்து பந்தா போய் பூதுதுங்க. இவனை வெளியே போடானா இவன் போக மாட்டேங்கிறாங்க. இவனும் ஒரு இதுக்கு இந்த கோழி கிட்டையே தான் பார்க்குறாங்க, அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கோழி எல்லாத்துக்கும் மேலே பயந்துக்குது. புது இடம் இல்லைங்களா, அதனால் அது கோழி பயந்துக்குது. அது இன்னும் 1 வாரம் இருந்தது அப்படின்னா சரியாக போயிருங்க. தடி எடுத்து மிரட்டி வெளியே போடா அப்படின்னமாலும் போக மாட்டேங்கிறாங்க. அப்புறமா கோழிக்கு வச்சுருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. எங்கள் சேனலை பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க. சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.